அந்த அவருடைய முடிவு என்னன்னா, ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு புல்வெளி தேடி புறப்படும் போது ஏற்கனவே சாணியை குவித்து வச்சிருக்காங்க. அது வேளாண்மைக்கு பயன்படுத்த தெரியாது, வேளாண்மை இல்லை. அப்போ அதை கொளுத்திட்டு அதுக்கு மேல நடந்து போகும். அப்படி நடந்து போனதுக்கு தொடர்ச்சி தான் இன்னைக்கு தீமிதி விழா. இன்னைக்கு தீமிதி விழாவை நம்ம பகுத்தறி நிறையில என்னென்னமோ பேசணும், நான் தப்பு சொல்லலை, பேசுறது சரிதான். ஆனால் அதனுடைய தொடர்ச்சி 4000 ஆண்டுகளுக்கு முன்பு பிக்கிலிக்காட்டில் உள்ள ஈவன் குடியாத்தத்தில் நடந்திருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த கால மனிதன் தீக்கு பேயை ஓட்டுகின்ற சக்தி